அச்சச்சோ! சளி பிடிச்சிருக்கா? கஷ்டமா இருக்கா? சளி போக மாட்டேங்குதா? அப்ப கவலைய விட்டு தள்ளுங்க. நல்ல காரசாரமான நண்டு பெப்பர் போட்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? பேன் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு முழு பூண்டை தோல் உரித்து பொடியாக நறுக்கி தாராளமாக போட்டுக்கோங்க. வாய்வு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் 1, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பழுத்த தக்காளி 1 போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. மசாலா கொதித்ததும் 1 கிலோ நண்டையும் போட்டுக்கலாம். நண்டையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்குள்ளே ஒரு மசாலா பொடி பண்ணணும். பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா வாவ், சூப்பராக வீடே மணக்கிற அளவுக்கு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.